வணக்கம். சென்னை போரூர் முகலிவாக்கத்தில் இருக்கக்கூடிய அலங்கார அனிகா ஷாப்லேருந்து நான் சக்தி பேசுகிறேங்க. 2025ஆம் ஆண்டுக்கான நவராத்திரி பொம்மைகளுடைய கலெக்ஷன்ஸை தான் இந்த பதிவை நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்தியா முழுக்க அனைத்து மக்களாலும் அழகா விமர்சையா நிறைய பேரால கொண்டாடப்படக்கூடிய பண்டிகை வந்து நவராத்திரி பண்டிகை. இந்த பண்டிகையானது மற்ற பண்டிகைகள் மாதிரி ஒரு நாள் 2 நாள் 3 நாள்னு இல்லாம 10 நாட்கள் அழகா நம்ம நவராத்திரி கொண்டாட்டத்தோட விஜயதசமியோட சேர்த்த மாதிரி நம்ம முடிக்கிறோம். இந்தியா முழுக்க நிறைய மாநிலங்கள்ல இந்த நவராத்திரி விழா கொண்டாடப்பட்டாலும் தென் மாவட்டங்கள்ல, அதாவது இந்தியாவுடைய சவுத் சைட்ல தட்டு நம்மளுடைய தமிழகத்தினுடைய கைவினை கலைஞர்களால செய்யப்படுற பொம்மைகளை வச்சு பொம்மாலு கொலுன்னு சொல்லக்கூடிய இந்த அழகான கொலு பொம்மைகளுடைய கண்காட்சி, கொலு பொம்மைகளுடைய வரவேற்பு, இந்த 10 நாளும் நம்மளுடைய வீட்டுக்கு எல்லா தெய்வங்களையும் அழைச்சு நம்மளுடைய வீட்டுல அவங்கள ஆவாகனம் பண்ணி ரொம்ப அழகா விமர்சையா செய்யக்கூடிய பண்டிகை தான் இந்த நவராத்திரி பண்டிகை. நிறைய அம்மன் சிலைகளை வச்சு வழிபடுறதுமே ரொம்ப ஸ்பெஷலா இருக்குங்க. எஸ்பெஷலா நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த அழகான ரேணுகா பரமேஸ்வரி எவ்வளவு அழகா மல்டி கலர்ல ரேணுகா பரமேஸ்வரியினுடைய அம்சத்தோடு சேர்ந்து காகிதக்கூழ் பொம்மையா நம்மளுடைய தமிழக கைவினை கலைஞர்களால செய்யப்பட்டு ரொம்ப அழகா நேர்த்தியா கிடைக்கிறாங்க. இவங்க வந்து எப்படி பேப்பர் மேஷ்ல செய்யறாங்களோ அதே மாதிரி மண்ணால செய்யப்பட்ட சிலையுமே கிடைப்பாங்க. இந்த மாதிரி நிறைய சிலைகள் சின்னதா ஒரு 1/2 அடியிலேருந்து ஆரம்பிச்சு 3 அடி 4 அடி வரைக்குமே நம்மள்கிட்ட அம்பாள் சிலைகள்லாம் கிடைக்கும். அழகான பெருமாள் சிலை நம்மளுடைய பார்த்தசாரதி பெருமாள் ரொம்ப அழகா முறுக்கு மீசையோட தன்னுடைய ருக்மணி தாயாரோட நமக்கு காட்சி கொடுக்கக்கூடிய பேப்பர் மெஷால செய்யப்பட்ட 3 அடி பொம்மையை தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இவரோட ரேட் வந்து 16,800 rupees. ஸோ தொடர்ந்து பல பதிவுகள் நாங்க பதிவிட்டு இருந்தாலும் நவராத்திரிக்கு ஸ்பெஷலா செய்யக்கூடியது எங்களுக்குமே ரொம்ப அட்டாச்சான ஒரு விஷயம்தான். ஏன் அப்படின்னா இது வந்து நம்ம பண்டிகை அப்படிங்கறதெல்லாம் தாண்டி கலையினுடைய உற்சவம் அப்படின்னே சொல்லலாம். கலைகளுடைய வண்ணங்களை நம்மளுடைய வீட்டுல எல்லா விதமா வச்சிருந்தாலும் எஸ்பெஷலா வருஷத்துல நம்ம செய்யக்கூடிய இந்த நவராத்திரி பூஜைனப்ப வைக்கக்கூடிய எல்லா சிலைகளுமே ரொம்ப அழகா நேர்த்தியா கலை வண்ணங்களால கலைஞர்களால, அதாவது தமிழகத்தினுடைய கலைஞர்கள் மட்டும் இல்லைங்க, இந்தியா ஃபுல்லா எல்லா கலைஞர்களும் இதற்காக எப்படி ஏற்பாடாகிறாங்க, இந்த பொம்மைகள் எல்லாம் எப்படி தயார்படுத்தி ஒரு வருஷம் ஃபுல்லா தயாரிச்சு இந்த வருஷம் அதாவது நவராத்திரிக்குன்னு ஸ்பெஷலா செய்யக்கூடிய பொம்மைகள் எல்லாமே நம்மளோட அலங்கா ஷாப்ல நாங்க கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். நேர்த்தியான பொம்மைகள், நல்ல முக அமைப்போடு இருக்கக்கூடிய பொம்மைகள் நம்ம கிட்ட மண் பொம்மைகள் இருக்கு, பேப்பர் மெஷ்ல இருக்கு, மார்பிள் டஸ்ட் ஃபைபர் இருக்கு, ஃபைபர் டால்ஸ் இருக்கு, உடன் டால்ஸ் கூட இருக்கு. சோ எல்லா ஊர்ல இருந்தும் நாங்க கலெக்ட் பண்ணி சோர்ஸ் பண்ணி நம்மளோட அலங்கா ஷாப்போட பொம்மை கலெக்ஷன் ஷோரூம்ல ஷோ பண்ணிருக்கோம். சோ நீங்க டைரக்டாவும் விசிட் பண்ணலாம். டைரக்டா விசிட் பண்றவங்களுக்கு வரக்கூடிய அக்டோபர் 2ஆம் தேதி வரைக்கும் நாங்க ஒரு 10% டிஸ்கவுண்ட் கொடுக்கறோம் மண் பொம்மைகளுக்கும் காகித கூழ் பொம்மைகளுக்கும். சோ நீங்க டைரக்டா வந்தீங்கன்னா கண்டிப்பா அதை அவைல் பண்ணிக்கலாம். இந்தியா ஃபுல்லா நாங்க ஷிப்பிங்குமே பண்றோம். உங்களுக்கு டைரக்டா வர முடியல அப்படின்ற பட்சத்துல நீங்க இந்தியால இருந்து எங்க இருந்து வேணாலும் ஆர்டர் பண்ணலாம். வாட்ஸ்அப் ஆர்டர் கண்டிப்பா இருக்கு. ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அதுக்கான டீடைல்ஸ் நாங்க ஷேர் பண்றோம். தொடர்ந்து பதிவு பாருங்க. ஒரு சில பொம்மைகள் எல்லாமே ரேட்ஸோடவே தான் சொல்ல போறேன். எல்லாத்தையும் ஒரே வீடியோல கவர் பண்ண முடியாதுன்றதுனால தொடர்ந்து பல பதிவுகளா வரப்போகுது. சோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நின்ற திருக்கோலத்துல ரொம்ப அழகான லக்ஷ்மி சரஸ்வதி துர்கா மண்ணால செய்யப்பட்டது 2200 ரூபாய். திருக்கடையூர் அபிராமி அம்மன் 1 அடி பொம்மையா செய்யப்பட்டிருக்கு 1850 ரூபாய் மண்ணால செய்யப்பட்டது. மண்ணால் செய்யப்பட்ட அழகான ரேணுகா பரமேஸ்வரி ஒரு 8 inches உயரத்தில் செய்யப்பட்டிருக்கு 1100 ரூபாய் ஒன்று வருது. 1 அடி உயரத்தில் செய்யப்பட்டிருக்க இந்த பொம்மையோட ரேட்டு 1650. வேதங்களின் ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அழகான காயத்ரி தேவி மண்ணால் செய்யப்பட்ட சிலை ரேட்டு வந்து 1650 rupees வருவாங்க. 6 inches உயரத்தில் மண்ணால் செய்யப்பட்ட அழகான லக்ஷ்மி சரஸ்வதி துர்கா செட்டோட ரேட்டு 1650 rupees. 1 அடி உயரம் கொண்ட அழகான லக்ஷ்மி துர்கா சரஸ்வதி செட்டு முக அமைப்பை பாருங்க எவ்வளோ அழகாக செய்யப்பட்டிருக்கு பாருங்க. சுட்ட பொம்மைகள்னு சொல்லக்கூடிய அழகான மண் பொம்மைகளா செய்யப்பட்டிருக்கு. நல்ல ரிலீஃப்டான ஒர்க்கு. லக்ஷ்மி சரஸ்வதி துர்கா 3 பேரும் சேர்ந்து செட்டு வருவாங்க. 6350. அர்ஜுனனுக்கு கொடுத்த விஸ்வரூப தரிசனத்துல பெருமாள் நமக்கு காட்சி அளிக்கிறாரு. ரேட் வந்து 2800 rupees வருவாங்க. அர்ஜுனனும் பெருமாளும் சேர்ந்து விஸ்வரூப தரிசனம் மண் பொம்மையா 1 அடி பொம்மையாக செய்யப்பட்டிருக்கு. ரேட் வந்து 2800.
மண்ணால் செய்யப்பட்ட மும்மூர்த்திகளுடைய செட்டு 8 இன்ச்சஸ் உயரத்தில் சுட்ட மண்ணால் செய்யப்பட்டிருக்கு. ப்ரீமியம் குவாலிட்டி பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரேட்டு வந்து 1550 ருபீஸ். மண்ணால் செய்யப்பட்ட அழகான நால்வர் செட்டு. செட்டோட ரேட்டு 1650 ருபீஸ். ரொம்ப அழகாக நேர்த்தியாக இருக்குங்க இந்த பொம்மை. மண்ணால் செய்யப்பட்ட அழகான பெருமாள் தாயார் ரொம்ப அழகாக நேர்த்தியாக ஒரு 10 இன்ச்சஸ் உயரத்தில் இருக்காரு. ரேட்டு வந்து 1200 ருபீஸ் பேரோட ரேட்டு. அடுத்ததாக மண்ணால் செய்யப்பட்ட அழகான பார்த்தசாரதி ருக்மணி தேவி ரொம்ப அழகாக ஜோடியாக வராங்க. மண்ணால் ஒரு 10 இன்ச்சஸ் உயரத்தில் செய்யப்பட்டிருக்காங்க. ரேட்டு வந்து 1850 ருபீஸ் பேர். கருட வாகனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அழகான கருட பெருமாள் ரேட்டு 850 ருபீஸ். ஒரு அடி உயரத்தில் செய்யப்பட்ட அழகான காளிகாம்பாள் சிலை ரேட்டு வந்து 1950 ருபீஸ். சின்னதாக மண்ணால் செய்யப்பட்ட அழகான ஒரு சாமுண்டேஸ்வரி அம்மனுடைய சிலை 850 ரூபாய். அழகாக ஒரு 8 இன்ச்சஸ் உயரத்தில் செய்யப்பட்ட பர்வத வர்தினி தாயார் ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய வெற்றிலை அம்மன். 2 விதமான கலர் காம்பினேஷனில் கருமாரி அம்மன் நல்ல பச்சை பட்டுடுத்தி அமர்ந்திருக்காங்க. மல்டி கலரில் செய்யப்பட்ட இந்த சிலையோட ரேட்டு 1950 ருபீஸ். நீங்கள் அழகாக கோவில் கற்சிலைகள் இருக்கா மாதிரி கருப்பு வண்ணத்திலே இருக்காங்க. இவங்களுடைய ரேட்டுமே 1950 ருபீஸ். தனி முருகர், ராஜ அலங்கார முருகர், வள்ளி தெய்வானையோடு சேர்ந்திருக்கக்கூடிய முருகர்னு நிறைய முருகர் கலெக்ஷன்ஸே இருக்குங்க. அரை அடியிலேருந்து ஆரம்பித்து 4 அடி வரைக்குமே முருகர் நம்மக்கிட்ட கிடைப்பாருங்க. மண்ணால் செய்யப்பட்ட அண்ணாமலை உண்ணாமலை அம்மன். அண்ணாமலையாரும் உண்ணாமலையம்மனும் எவ்வளோ அழகாக மண்ணால் செய்யப்பட்டிருக்காங்க பாருங்கள். கரெக்டாக ஒரு 8.5 to 9 இன்ச்சஸ் இருப்பாங்க. 1450 பேரோட ரேட்டு. அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ஐயாவோட சிலையை பாருங்கள். திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய நெல்லையப்பர் காந்திமதி தாயார் எவ்வளோ அழகாக அம்பாலோடு சேர்ந்து காட்சி தராரு பாருங்கள். 1650 ருபீஸ் ஒரு செட்டோட ரேட்டு பேரா. ரொம்ப அழகான சிவன் பார்வதி சிலை ஒரு ஹாஃப் பஸ்ட் வரைக்குமே ஒர்க் பண்ணியிருக்காங்க. 2400 ரூபாய், கிட்டத்தட்ட ஒரு அடி உயரம் இருக்கக்கூடிய பொம்மை. இதில் கலர் ஆப்ஷன்ஸுமே இருக்குங்க. இந்த கலரும் இருக்குது, ஸ்டோன் ஃபினிஷ் மாதிரி கலரும் இருக்குது. மண் பொம்மைகள் மட்டும் இல்லாமல் அழகான ஃபைபர் டால்ஸுமே நம்மக்கிட்ட இருக்குங்க. பேப்பர் மெஷில் இருக்கக்கூடிய டால்ஸுமே இருக்கும், ஃபைபர் டால்ஸுமே இருக்கும். அரை அடியிலேருந்து ஆரம்பித்து 3 அடி வரைக்குமே நம்மள்கிட்ட கொலு பொம்மைகள் இருக்குது. தனி பொம்மைகள் மட்டும் இல்லாமல் அழகான செட்டு பொம்மைகளுமே இருக்குது. பாரம்பரியமாக நம்ம வைக்கக்கூடிய அஷ்டலக்ஷ்மி, தசாவதாரம் அந்த மாதிரி நிறைய செட்டு வகைகளான பொம்மைகளுமே இருக்குது. இந்த வருஷம் நவ மாரியம்மன், நவ ஆஞ்சநேயர் செட்டு, தசாவதாரத்திலேயே ஆக்ஷன் தசாவதாரம், நவநரசிம்மர் செட்டெல்லாம் நாங்கள் நிறையவே ஸ்டாக் பண்ணியிருக்கோம். ஏன்னா நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ எவ்ரி இயர் நாங்கள் எடுக்கிற ஸ்டாக்கை விட இந்த வருஷம் நிறையவே ஸ்டாக் எடுத்திருக்கோம். வேணுங்கிறவங்க கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதுக்கான டீட்டெயில்ஸையும் தரோம். தனி பொம்மைகளில் அழகான அம்மன் சிலைகள் 3 அடி வரைக்குமே கிடைக்குங்க. லக்ஷ்மி சரஸ்வதி மட்டும் இல்லை, சமயபுரத்து மாரியம்மன், துர்கை, அப்புறம் வந்து புவனேஸ்வரி அம்மன், காளிகாம்பால்னு நிறைய கலெக்ஷன்ஸ் பெரிய பெரிய பொம்மைகள்லையுமே கிடைக்கும். இந்த பதிவில் பார்த்த எந்த பொம்மை உங்களுக்கு வேணுமோ ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பிக்சரோடு சேர்ந்து ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸை உங்கள் கூட